இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்என்எல் இன்டர்நெட் பயன்படுத்தும் போது இன்டர்நெட் ஸ்பீடு வந்து மிகவும் ஸ்லோவாக இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு ஏபிஎன் செட்டிங் மட்டும் மாற்றினால் போதும். நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட பல மடங்கு இன்டர்நெட் ஸ்பீட் அதிகரித்துவிடும். இதற்கான செட்டிங்ஸ் எப்படி மாற்றுவது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணோடனே இதிலே பார்த்தீங்கன்னா சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதிலே பார்த்தீங்கன்னா சிம் கார்ட் அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பிஎஸ்என்எல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. 2 சிம்மே ஷோ ஆகும். நீங்கள் ஒரு சிம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சிம் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய செட்டிங் ஷோ ஆகும். இதிலே மொபைல் நெட்ஒர்க்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட மொபைல் செட்டிங்ஸில் இருக்க ஏபிஎன் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பாட்டமில் நியூ ஏபிஎன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டீட்டெயில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நேம் என்டர் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுறதை பார்த்து அதே மாதிரி டைப் பண்ணிக்கங்க. பிஎஸ்என்எல் ஜி வந்து கேப்ஸில் என்டர் பண்ணிவிட்டு ஜிகா நெட் என்ன வந்து கேப்ஸில் என்டர் பண்ணிக்கங்க. பிஎஸ்என்எல் ஜிகா நெட் மேக்ஸ் சொல்லி என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. அடுத்ததான் ஏபிஎன் வந்து பிஎஸ்என்எல் 5Gன்னு சொல்லி என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு யூசர் நேம் வந்து எஸ் கேப்ஸ் லெட்டரில் என்டர் பண்ணிவிட்டு ஸ்பீட் பாட் டாட் ஜிகா நெட் சொல்லி என்டர் பண்ணுங்கள். என்ன வந்து கேப்ஸ் லெட்டரில் என்டர் பண்ணிங்க. இந்த மாதிரி நான் டைப் பண்ணுறதை பார்த்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்க. ஸ்பீட் பாட் டாட் ஜிகா நெட் மேக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்ததான் சர்வர் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வரில் போயிட்டு www.bsnl.cov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏபிஎன் டைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு டிஃபால்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு கமா போட்டு SUPL சொல்லி என்டர் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் இருக்கும். அது வந்து IPv4 IPv6 அதையும் கிளிக் பண்ணிங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால் வந்து IPv4 by IPv6 கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பியரில் அன்ஸ்பெசிஃபைட் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு LTE HSPA HSUPA HSDPA UMTS EDGE GPRS அந்த ஆப்ஷன் எல்லாமே டிக் பண்ணிங்க. அது எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு மோரில் போய்ட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏபிஎனில் மட்டும் பிஎஸ்என்எல் 5Gன்னு சொல்லி என்டர் பண்ணிக்கங்க. அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நேமு கீழே ஏபிஎன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நாட் செட்னு இருக்கும். அதில் போய்ட்டு பிஎஸ்என்எல் 5Gன்னு சொல்லி என்டர் பண்ணி ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸ் சேவ் பண்ணிவிட்டு இந்த ஏபிஎன் செட்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏஜென்ட் அவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.